வணக்கம். எம்ஜி கிச்சனில் இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற துர்க்கை அம்மனுக்கு ஃபஸ்ட்டு வாரமே கூழ் காய்ச்சி எடுத்துகிட்டு போவேன். அதுக்கு கூழ் நைட்டே காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கூழ் காய்ச்சிற வீடியோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. இந்த கூழை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி உப்பு போட்டு கரைச்சி ஒரு தூக்கில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தயிரும் வேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த துர்க்கை அம்மன் பார்த்திங்கன்னா கேட்டவங்களுக்கு கேட்ட வரம் அப்படியே கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மன்கிட்ட வேண்டுதல் வச்சு அது நடந்ததுக்கப்புறம் ஏதாவது நம்ம செய்யணும்னு வேண்டிக்குவோம் இல்லையா, அது செய்யலைன்னா இந்த அம்மா கனவுல வந்து கேட்டு வாங்கிக்குவாங்க. இப்போ அம்மனுக்கு ஆடி கூழ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து அர்ச்சனைக்கும் தேங்காய் பழம்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். போகிற வழியில் கடையில் பால் வாங்கிக்கலாம். உங்களுக்காக அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுற வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கெல்லாம் என்ன வேண்டுதல் இருக்கோ மனசார வேண்டிக்கோங்க. இந்த துர்க்கை அம்மன் பேர் ஐஸ்வர்ய துர்க்கை அம்மன். இந்த அம்மன் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாத நிறைய பேருக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா என்னோட சொந்த அனுபவம். இந்த முழு அலங்காரத்தில் ஐஸ்வர்ய துர்க்கை அம்மன் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நானும் ஒரு வேண்டுதல் வச்சு நடந்ததுக்கப்புறம் கூழ் காய்ச்சி கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டேன். ஆனால் நான் கொடுக்க கொஞ்சம் தாமதமானதுனால கனவில் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து நீ அரிசி கொடுக்குறேன்னு சொன்னேன், கொடுக்கவே இல்லைன்னு கேட்டாங்க. அதுவும் ஆடி மாதத்துக்கு 2 நாள் முன்னாடி கேட்டதுனால ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமையே இந்த கூழ் காய்ச்சி எடுத்துகிட்டு போய் அம்மனுக்கு கொடுத்துருவேன்.